الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتبعوا ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை குறித்தான் அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய மனித சமுதாயம், அந்த மனித சமுதாயம் எல்லா காலத்திலும் உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும், ஈமானுடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக ஏறத்தாழ பலாயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஏறத்தாழ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களின் மொழிக்கேற்ப நபிமார்களையும், ஒரு சில சமுதாயத்திலே ஒரே நேரத்தில் 2 நபிமார்களையும், ஒரு சில நேரங்களில் தொடர்படியாக நபிமார்களை எல்லாம் அனுப்பிய வரலாறுகள் உண்டு. அந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் ஒரு சில நபிமார்கள், ஏறத்தாழ 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்கிறான். அந்த 25 நபிமார்களுடைய பெயர்களில் ஒரு சில நபிமார்களுடைய பெயர்களை மாத்திரம் சொல்லாமல் அந்த நபிமார்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்கள், அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்திய புரட்சிகள், அவற்றையெல்லாம் குர்ஆனிலே நீண்ட நீண்ட பக்கங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில நபிமார்களுடைய பெயர்களை ஒரு சில சூறாக்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப நபிமார்கள் என்பவர்கள் உம்மத்தினுடைய மிக முக்கியமான அடையாளத்தில் உள்ளவர்கள். இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்கு வேதம் எவ்வளவு முக்கியமானதோ, அந்த வேதங்களை கொண்டு வருவதற்கும் அது சமுதாயத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கும் மிக முக்கியமான நபிமார்கள். அந்த வேதங்கள் மட்டுமல்லாது ஏடுகள், இப்ராஹிம் வ மூசா, அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வேதம் மட்டும் இல்லாமல் மூசா மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போல ஏடுகளையும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். குர்ஆன் அப்படிங்கிறது மிகப்பெரிய 6666 ஆயத்துக்களை கொண்டது என்று சொன்னால், ஒரு சுகுஃபுகள் என்பது ஒரு 10 ஆயத்துகள், 100 ஆயத்துகள், ஒரு 500 ஆயத்துகள், அல்லது போல அந்தந்த நேரத்திற்கு ஏற்றவாறு வழிகாட்டுதல்கள், சட்டங்களை எல்லாம் ஏடுகள் மூலமாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். சங்கைக்குழுத்தான் அல்லாஹ்வினுடையார்களே, வரலாற்றினுடைய பார்வையில் எல்லா நபிமார்களும் மிக மிக முக்கியமான நபிமார்கள் என்று சொன்னாலும் கூட ஒரு சில நபிமார்களுடைய சம்பவங்கள் அது நம்முடைய கியாமத்து நாள் வரை வரக்கூடிய
எல்லா நபர்களுக்கும் முன்மாதிரியாக வழிகாட்டக்கூடிய ஒன்றாக, ஈமானிய ரோஷத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நபிமார்கள் ஒரு நபிதான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் மாத்திரமல்ல, ஹதீஸ் மாத்திரமல்ல, வரலாற்றினுடைய ஏடுகள் பேசுகின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி மக்கா பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பாறைகள் பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒவ்வொரு வருடமும் குர்பானி பேசுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஜம்சம் தண்ணீர் பேசுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை வெறுமனே குர்ஆன் ஹதீஸ் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பல்வேறுபட்ட அடையாளங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. என்றால் புரட்சி என்ற வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை கொடுக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்க்கை மாத்திரம் தியாகம் அல்ல. இப்ராஹிம் நபி என்றாலே தியாகத்திற்கு பெயர் போனவர். இப்ராஹிம் நபியோடு ஒரு புனைப்பெயர் வைப்பதாக இருந்தால் தியாகத்தின் செம்மல் என்று பெயர் வைக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அவர்கள் பிறப்பின் முதற்கொண்டு உருவான தியாகம். அவருடைய பிள்ளைகளோடு, அவர்கள் மனைவியோடு, அவர்கள் வாழ்ந்த இடத்தோடு, அவர்கள் செய்த காரியத்தோடு, எல்லா இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் அது மிக மிக போற்றத்தக்க ஒன்று. இன்னும் சொல்ல போனால் இன்று நம்முடைய சமுதாயம் மறந்து போன வரலாற்றில் ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. சமீகுருத்தான் அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் ஒரு சில நபிமார்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவான். அல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவோடு மூசா அல்லாஹோடு பேசினார், அல்லாஹ் மூசாவோடு பேசினான். இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வார்த்தை. அந்த நபி பத்தி சொல்லும் போது சொல்லுவான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், உயர்ந்த மகத்தான குணத்தின் மீது நீங்கள் அருளப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள், நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்கள் என்றனால நபியை சொல்லுவான். அதுபோல ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு விதமான தொடர்பை, அவர்களுக்கான பாராட்டு சான்றுகளை சொல்லுகின்ற பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வான். உலகத்திலே யாருக்கும் இதற்கு முன்பாக சொல்லப்படாத வார்த்தை, இதற்கு பிறகும் யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய உற்ற நண்பனாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று ஹதீஸ் பேசுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நண்பர் என்ற வார்த்தை முழு உலகத்தினுடைய பிரபஞ்சத்திலும் அது ஒரே ஒரு நபருக்கு மட்டும் உரித்தானது. அவர் யார் என்று சொன்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் அந்த வார்த்தையை சாதாரணமாக சொல்லியிருக்க போவதில்லை. சங்கைக்கு ஒரு தான் அல்லாஹ் நடிகார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக இருந்திருக்கிறார்கள். அது காரணத்தை எழுதுகின்ற பொழுது அறிஞர் பெருமக்கள் அழகான வார்த்தையை குர்ஆனிலிருந்து குறிப்பிடுவார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே எல்லா நபிமார்களை விட, இன்னும் சொல்ல போனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ரசூலுல்லாஹிற்கு ஏற்பட்ட துக்கங்களும் சோதனைகளும் அதிகம். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக உலகத்திலே மற்ற நபிமார்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்த விடம், சோதித்த அந்த தருணம், சோதித்த அந்த பார்வை எல்லா நபிமார்களை விட உயர்ந்த பாதை. மிக கடுமையான சோதனை, யோசித்து பார்க்க முடியாத சோதனை. அல்லாஹ் குர்ஆனிலே அழகான ஒரு சர்டிபிகேட் ஒன்றை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்த பொழுது பிகலிமாத்தின், ஒரு சோதனை இல்ல, கலிமாத், பல்வேறுபட்ட சோதனை, எல்லா காலத்திலும் சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மௌத் வரைக்கும் சோதனை. பல்வேறுபட்ட சோதனைகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை, நாம் சோதித்த எல்லா விதத்திலும் அதை பரிபூர்ணப்படுத்தி அந்த எல்லா சோதனையிலும் வெற்றி கண்ட மாமனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சோதனை அல்ல, பல்வேறுபட்ட சோதனை. சங்கைக்குத்தான் அல்லாஹ் நடிகார்களே, குர்ஆனில் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஆரம்பிக்கின்ற ஒரு வார்த்தை சொல்வான், இப்ராஹிம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் எப்படிப்பட்ட நபர் என்றால் அல்லதி வஃபா, அவருக்கு கொடுத்த தூதுவத்தை பரிபூர்ணப்படுத்தினார். அவருக்கு எந்த பொறுப்பை கொடுத்து அனுப்பினோமோ, எந்த வகையிலெல்லாம் சோதித்தோமோ அந்த எல்லா விஷயங்களையும் பரிபூர்ணப்படுத்தினார். அவர் மேல எந்த ரிமாண்ட், எந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே கிடையாது.
அப்படிப்பட்ட மாமனிதர் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல அல்லாஹ் இந்த 2 இடத்துல சொல்லுவான், ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுவான். ஒன்னு சொல்லுவான், வமன் அஹ்ஸனு தீனம் மிம்மன் அஸ்லம், மார்க்கத்தால் மிக அழகானவர், மார்க்கத்தை அழகாக பின்பற்றக்கூடியவர் யார் என்று சொன்னால் வத்தபஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ஆக சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். வேற எந்த நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்லவில்லை, வேற எந்த நபியினுடைய மில்லத் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ஒரு நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஆக சிறந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் என்று சொன்ன ஒரே ஒரு புகழ் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல இன்னொரு வார்த்தை அழகா சொல்லுவான், ஒமன் யர்கபு அன் மில்லத் இப்ராஹிம் இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா, உலகத்திலே ஆக மிகப்பெரிய மடையன் யார் என்று சொன்னால், முட்டாள் யார் என்று சொன்னால் அவன் இவனாகத்தான் இருக்க முடியும். எவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மில்லத்தை மார்க்கத்தை எவன் புறக்கணித்திருக்கிறானோ அவன் தான் மடையன். இந்த வார்த்தை வேற எந்த நபிக்கும் சொல்லப்படல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம், இப்படி யாருக்கும் சொல்லல. அல்லாஹ் சொன்ன ஒரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம். ஏன் தெரியுமா? அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய வாழ்க்கையும் ஆக தலை சிறந்த வாழ்க்கை. சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்களுடைய பெயர் மட்டும் ஏறத்தாழ குர்ஆனிலே 69 இடங்கள், ஒரு இடம் 2 இடம் இல்ல, 69 இடங்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை சொல்கிறான். ஒரு நபரை அதிகமாக அல்லாஹ் நேசிக்கின்ற பொழுது அவர்களை தொடர்ந்து பேசுகிறான். இப்ராஹிம், இன்னும் சொல்ல போனா இன்னும் அற்புதமான விஷயங்கள்ல ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குர்ஆன்ல ஒரு சூரா அல்லாஹ் இப்ராஹிமுடைய பெயர் இருக்கிறான், சூரா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஏதோ மற்ற நபர்களை போல கடந்து விட்டு செல்லக்கூடிய வரலாற்றில் ஒன்று அல்ல, ஆக தலை சிறந்த வரலாறு. ஏன்னா அவருடைய இளமை பருவத்தை பாருங்க, அவருடைய இளமை ஆக சிறுபிராயத்திலே கூட அவர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வை தேடினார்கள். குர்ஆன்ல அந்த ஆயத்துகள் வரும், விதாசமியோடைய அந்த ஜுஸுக்கள் அந்த ஆயத்துகள் வரும், சூரா அன்ஆமிலே வரும். ஃபலம்மா ரஆ கௌகபன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன் யார் என்று தேடுகிறார்கள். அதனால அந்த சம்பவத்தை குர்ஆன்ல சொல்றான், நட்சத்திரங்கள் என் இறைவனாக இருக்க முடியுமா? கால ஹாதா ரப்பி, இந்த நட்சத்திரங்கள் தான் என்னை படைத்த இறைவன். யோசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மறைஞ்சு போனோன்னு சொன்னாங்க, மறைந்து போகுவது என் இறைவனாக இருக்க முடியாது. அமாவாசைக்கு ஒருக்கா வருவாருங்க அவரு, அது பௌர்ணமி அன்னைக்கு தாங்க நம்ம கடவுள் உள்ள வருவாரு, அப்படி இல்லை. அந்த நட்சத்திரங்கள் மறைந்து போடணும்னு சொன்னார்கள், மறைந்து போகுவது என் இறைவனாக இருக்க முடியாது. அடுத்து பார்க்கறாங்க, ஃபலம்மார் அல் கமர பாஸிகன், பிரகாசமான அந்த ஒரு சந்திரனை பார்த்தபோது சொன்னார், ஒருவேளை இந்த சந்திரன் என் இறைவனாக இருக்குமா, என்னை படைத்த இறைவனாக இருக்குமா? எப்ப சந்திரன் மறைந்து போனதோ சொன்னார்கள், மறைந்து போகின்ற சந்திரனும் என் இறைவனாக இருக்க முடியாது. மூன்றாவதாக ஃபலம்மார் அஷ்ஷம்ஸ, சூரியனை பார்க்கிறார்கள். சூரியனை பார்த்தவுடன் பிரகாசமான சூரியன், இது என் இறைவனாக இருக்க முடியுமா? அந்த சூரியனும் இறைந்த பிறகு சொன்னார்கள், இதுவும் நிச்சயமாக என் இறைவன் கிடையாது. எனவே என்னுடைய இறைவன் இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், இதோ இன்றைய நாளில் என்னுடைய முழு பார்வையும் என் முழு முகத்தையும் திருப்புகிறேன் அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்பாக, அவன் தான் என்னுடைய இறைவன். இதை நமக்கு இப்ப சொல்லமோ சாதாரணமா தெரியலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், அன்று சிலை வணக்கத்தின் உச்சகட்டமான காலம். ஒரு சிலை 2 சிலைகள் அல்ல, ஆயிரக்கணக்கான சிலைகள். அதுதான் அவருடைய கடவுள். சிலை தன்னுடைய இறைவன் இல்லை, சிலை தன்னுடைய இறைவன் இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி ஒருத்தர் சொல்லவே முடியாது, அப்படி யாரும் சொன்னதுமே இல்லை. அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் முறையாக இந்த சந்திரனோ சூரியனோ சிலைகளோ எதுவுமே என் கடவுள் இல்லை, என் கடவுள் அல்லாஹ் என்ற கொள்கையை முதலாக அல்லாஹுடைய நாட்டத்தால் வெளிக்கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 பண்புகள் ரொம்ப முக்கியமானது. அறிஞர் பெருமக்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். ஒன்னு என்னன்னா அசாத்தியமான தைரியம். முதல்ல இந்த கொள்கை வந்தவொடனே முதல்ல எதிர்த்தது யாருன்னா அவருடைய தந்தை தான். தந்தை சொன்னார், தம்பி இந்த கொள்கை எல்லாம் உனக்கு நல்ல கொள்கை அல்ல, நம்முடைய கடவுள்கள் என்பது இது இந்த சிலைகள் தான்,
நீ சொல்கின்ற அல்லாஹ் நம்முடைய இறைவன் அல்ல, இந்த சிலைகள் தான் நம்முடைய கடவுள் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடங்கி போகவில்லை. அவர்களுக்கு பின்னால் அடங்கி போகவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை அழைக்கிறார்கள். தன் தந்தையை பார்த்து சொல்றாங்க, யா அபதி இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக. தந்தை அவர்களே, உங்களுக்கு கிடைக்காத பல்வேறுபட்ட அறிவு ஞானம் எனக்கு கிடைத்திருக்கின்றது, நான் சொல்வதை கேளுங்கள். யா அபதி. ஆனால் அப்பொழுதும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை வேறு மதத்தில் இருந்தாலும் கூட கண்ணியத்தை குறைக்கவில்லை. அருமையான வார்த்தை. என் அருமை தந்தையே, தன் தந்தை தனக்கு பிடிக்காத கொள்கையில் இருந்தாலும் எப்படி அழைக்க வேண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார் நடத்துகிறார்கள். யா அபதி, என் அருமை தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. சிலைகளை வணங்க சொன்னது அவன்தான். சிலைகளை வணங்காதீர்கள். யா அபதி இன்னி அஹாஃபு அன் யமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான். அருமையான தந்தையவர்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களை பிடிக்கக்கூடிய கடுமையான வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அதனால் உங்களுடைய சிலை வணக்கத்தை விட்டு விடுங்கள். அப்போ ஒரு சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன், ஒரு வாலிப வயதை கூட அடையாத ஒரு சிறுவன் தன் தந்தை எதிர்த்து அல்லாஹ்வுடைய கொள்கையை நிலைநிறுத்திய ஒரு சம்பவம் குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் தான். அது மாத்திரமல்ல, அடுத்து வெளியே வராங்க. தந்தையை தாண்டி வெளியே வருகின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் கடுமையான சிலை வணக்கத்தினுடைய பிரியர்கள். ஒவ்வொரு சிலைக்காகவும் ஒவ்வொரு திருவிழா. அப்படி திருவிழா நடத்துகின்ற பொழுது அந்த சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைத்து விடுகிறார்கள். இரவு எல்லாரும் திருவிழாவுக்கு போயிட்டாங்க, ஊர்ல யாருமே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு சிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைக்கிறார்கள். காலை எழுந்தவுடன் சர்ச்சை உருவாகின்றது, யார் சிலையை உடைத்திருப்பார். இப்ப எல்லாரும் சொன்னாங்க, ஊர்ல ஒருத்தர் ஒரு மாதிரியா இருக்கான், அவன் தான் சிலையை உடைத்திருப்பான். காலு சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். அவன் பேர் இப்ராஹிம், குர்ஆன்ல வருது. இப்ப எல்லாம் பேசி முடிவு பண்றாங்க, இப்ராஹிம்ன்ற நபர் தான் ஏதோ அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் தான் சிலையை உடைத்திருப்பார். அப்ப ஊர் மக்களை இரண்டாவது எதிர்க்கிறாரு. மூணாவதாக அந்த பேச்சு மன்னருக்கு போகுது. தந்தை, ஊர் மக்கள், மூன்றாவதாக அரசன். அரசனோடு போகின்ற பொழுது ஒண்ணுமில்லை, ஒரு கான்ஸ்டபிள் முன்னால எடுத்து பேசுவோமா, ஒரு இன்ஸ்பெக்டர் முன்னால் எடுத்து பேசுவோமா? அந்த அரசனுக்கு முன்பாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தர்க்கம் செய்கிறார். குர்ஆன் பேசுகிறது, தர்க்கம் செய்தார்கள். அவர்களோட தர்க்கம். படைப்பவன் யார், உயிர் கொடுப்பவன் யார், உயிரை எடுப்பவன் யார், தர்க்கம். நீண்ட சம்பவம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அந்த தர்க்கத்தினுடைய இறுதியில, அப்ப அந்த சிலையை உடைச்சது நீதானே அப்படிங்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் உடைக்கல. ஆலபல் ஃபாலஹு. அந்த வேலையை செஞ்சது யாருன்னா கபீருஹும். அந்த சிலையிலே ஒரு பெரிய சிலை இருக்குது, அந்த சிலை தான் இந்த சின்ன சிலையுடைய மூக்கு உடைச்சு விட்டு அப்படின்னாரு. நான் உடைக்கல. அந்த சிலைகளுக்குள்ள ஏற்பட்ட சர்ச்சையினால ஒரு பெரிய சிலை ஒரு சின்ன சிலையோட மூக்கு உடைச்சிருச்சு, வேணா நீ கேட்டு பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுத்தி உள்ளவங்களாம் சொன்னாங்க, நீ என்ன பைத்தியமா, அது போய் பேசுமா, முதல்ல அது போய் பேசுமா, அது வந்து நடக்குமா, அது எப்படி போய் மூக்கு உடைக்கும் அப்படின்னு கேட்டப்ப தர்க்கம் ரீதியாக பதில் சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சிலை பேசாது நடக்காது என்றால் அந்த சிலை உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? கேட்டவுடன் ஒட்டுமொத்தமான சமுதாயம் திகைத்து போனது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த திறமை மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய திறமை. கடைசியா பார்த்தாங்க, பேசி பார்த்து தர்க்கவியலா ஜெயிக்க முடியாதப்ப செய்யற கடைசி வேலை என்ன? நான் உன்னை தண்டித்து விடுவேன், கடுமையான தண்டனை கொடுக்குவேன் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, ஆனால் நான் அல்லாஹ்வுடைய கொள்கை விட்டு இறங்குவதாக கிடையாது. சத்திய கொள்கை பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்களையும் இப்படிப்பட்ட மாவீரர்களையும் இப்படிப்பட்ட சமுதாயத்தினுடைய தலை சிறந்த ஹீரோக்களுடைய சம்பவங்களை சொல்லி சமுதாயத்தை வளர்த்திருந்தால், கேவலம் சாதாரண ஒரு பெண்மணிக்காக இஸ்லாத்தை விடுகின்ற ஆண்கள், கேவலம் ஒரு வாலிபனுக்காக, அந்த தோளுக்காக, அந்த காமத்துக்காக, ஆசைக்காக இஸ்லாத்தை விட தயாராகிவிட்ட இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். கேவலம் ஒரு படத்திலே தன்னை ஹீரோ போல நடித்து காட்டக்கூடிய ஒருவனுக்கு பின்னால் அவன் செய்கின்ற எல்லா செயல்களையும் பேசக்கூடியவர்கள், அவருடைய பிறந்த நாளை பாராட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு பின்னால் கொடி தூக்கக்கூடியவர்கள், யார் யாருடைய நபர்களுடைய போட்டோ புகைப்படத்தை எல்லாம் தங்களின் வாழ்க்கையின் லட்சியமாக வைக்கக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில், சமுதாயத்தில், இந்த இஸ்லாமிய கொள்கையில் இதற்கு முன்மாதிரியாக இருந்தவர்களில் யார் உண்மையான தலைவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மாவீரன் சம்பவத்தை இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்லவில்லை. தன் வீட்டை தாண்டி, ஊரை தாண்டி, நாட்டை தாண்டி எல்லோரும் எதிர்த்தார்கள். கடைசி என்ன செய்யறாங்கன்னா, இவனை இப்படியே விட்டா ஊர்ல எல்லாரும் மாறி போயிருவாங்க, அதான் என்ன செய்யலாம், மாபெரும் நெருப்பு குண்டத்தை மூட்டுகிறார். மாபெரும் நெருப்பு குண்டம். எப்படிப்பட்ட நெருப்பு குண்டம்னு சொன்னா, அந்த நெருப்பு குண்டத்திற்கு மேலாக மேகத்து அளவிற்கு ஒரு பறவை பறக்குமேனால் அந்த சூடு தாங்காமல் சட்டியில விழுந்துடும். அவ்வளோ நெருப்பு குண்டம். நாம் பார்த்துருக்கலாம் மாட்டோம். நம்ம காலத்துல பத்த வைக்கிற அடுப்பு சட்டிலாம் வேற. அன்னைக்கெல்லாம் யாரையாவது தண்டனை கொடுக்கணும், கொலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முறையே வேற. இப்ப ஊர்ல எல்லாம் விறகு கொண்டு வந்து போடுறாங்க. அப்ப பார்த்து இவ்வளவு பெரிய சட்டியா இருக்கும். மிகப்பெரிய ஒரு குண்டம், நெருப்பு குண்டத்தை போட்டுகிறார்கள். அந்த சமயத்திலே கூட செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கடைசியாக கேட்கப்பட்டது, உங்கள் இறைவனை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? அல்லாஹ்வை நீங்கள் விட்டு விடுங்கள், இதோ நாங்கள் வைத்திருக்கின்ற சிலை அதை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பயங்கரமான நெருப்பு குண்டத்திலே உள்ளே போடப்படுகிறார்கள். உள்ளே போடப்படுகின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடிப்படையான சுன்னத்தை காட்டுகிறான். குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், ஓ நெருப்பு குண்டமே பர்தன், உன்னுடைய அடிப்படை தன்மை சூடுதான், உன்னுடைய அடிப்படை தன்மை பொசுக்குவதுதான். ஆனால் கூனி பர்தன் வ ஸலாமன், ஒன்று இப்ராஹிம் அவர்களுக்கு நீ குளிர்ச்சியாக மாறிவிடு, இரண்டாவது வ ஸலாமன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிம்மதியாக மாறிவிடு. எத்தனை நாள் நெருப்பு குண்டத்தில் இருக்கிறாரோ அத்தனை நாள் சந்தோஷமா இருக்கணும். வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தோள்களில் ஒரு சிறு பகுதியை கூட உன் சூட்டின் மூலமாக நீ தண்டிக்க கூடாது. சங்கைக்கு ஒரு தான் அல்லாஹ் நடிகார்களே, இந்த இடத்துல சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பு என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் இந்த ஈமானுக்காக, இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களுக்காக அது யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களோ, இஸ்லாத்தினுடைய பாதை யாரெல்லாம் கட்டுப்படுத்தி ஹராமை விட்டுவிட்டு, அசத்தியத்தை விட்டுவிட்டு, ஷிர்கை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்கு எதிரான அசத்திய கொள்கைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டுமே பரிபூர்ணமாக பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு கடும் சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்ததை போல வரும். உடலாலும் மனதாலும் நஷ்டங்களாலும் செல்வத்தின் குறைபாடாலும் உயிர் சேதங்களாலும் எல்லா அடிப்படையில வரும். ஆனா ரிசல்ட் என்னன்னா, எப்படி அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாற்றினானோ, அந்த நெருப்பினுடைய அடிப்படை தன்மை அல்லாஹ் கலற்றி விட்டானோ, அது போலத்தான் அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அல்லாஹ் உலகத்தில் யாரையும் கைவிட மாட்டான். உலகத்திலே யாருடைய முடிவுகளையும் அல்லாஹ் அதை எதிர்கணை முடிவுகளாக அல்லாஹ் நிச்சயம் மாற்றிவிட மாட்டான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சுன்னத். சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மாவீரனை, இது போன்ற மிகப்பெரிய புரட்சியாளனை, இது போன்ற உத்தம நபியினுடைய வரலாற்றை சமுதாயத்தில் கடத்த வேண்டும். இதை நான் பல சம்பவங்களில் ஒரே ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொரு நபர்களும் படிக்க வேண்டிய வாழ்க்கை. இன்றைய இளம் தலைமுறை சமுதாயம், வாலிபர்கள் படித்து தங்களுக்கு ஹீரோவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான மாவீரர். ஒவ்வொரு வாலிப பெண்களுக்கும் இஸ்லாத்தினுடைய முக்கியம், இஸ்லாத்தினுடைய ஈமானுக்காக வேண்டி நம்முடைய இந்த மூத்தவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் என்று சொல்லி வளர்க்கின்ற பொழுதுதான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஈமான், இஸ்லாம் எவ்வளவு உயர்ந்தது என்று தெரிய வரும். ஒண்ணுமில்லை, சாதாரண ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு மாற்று மத சகோதரனோடு பழகிய ஒரு பெண், மாற்று மத சகோதரியோடு பழகிய ஒரு ஆண், கேவலம் ஒரு 3 மாசம் என்ன இருந்திருக்கும் அந்த வாழ்க்கையில? அதற்காக இஸ்லாத்தின் ஈமானையும் தூக்கி போட தயார், அல்லாஹ்வை மறுக்க தயார், சிலைகளுக்கு முன்பாக வணங்க தயார் என்று சொல்கின்ற ஒரு அற்பமான இழிவான கூட்டம் இன்றைய சமுதாயத்தில் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் குற்றவாளிகள் நாம் தான். இன்றைய இமாம்களும், இன்றைய நிர்வாகிகளும், பெற்றோர்களும், சமூகத்தின் தலைவர்கள் தான் குற்றவாளிகள். குற்றவாளி என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த வாலிப ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நாம் எப்படிப்பட்ட சமுதாயம், நம் சமுதாயத்தின் தலைவர்கள் யார், உத்தம நபி யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், நம்முடைய சஹாபாக்கள் யார், இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கை நம்மிடத்திலே எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் வந்தது, எப்படிப்பட்ட தியாகத்திற்கு பின்னால் வந்தது, எத்தனாயிரம் நபர்களுடைய உயிர் பறிப்புக்கு பின்னால் வந்தது.
இந்த வரலாற்றை சொல்லித் தருகிறோமா? அது சம்பந்தமான வகுப்புகள் நடத்தப்படுகின்றதா? வரலாற்று ஆவணங்கள் சொல்லித்தரப்படுகிறதா? இன்று கேவலம் யார் யாருடைய வரலாற்றை எல்லாம் நாம் படமாக எடுக்கிறோம், அதை பற்றி புகழ்ந்து பேசுகிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய இந்த எல்லாவற்றிற்கும் உத்தம தலைவர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய நபிமார்கள், சஹாபாக்கள், ஏதோ நான் சொன்னது ஒரு நபியுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதி. இது போல நம் சமுதாயத்தினுடைய முன்னோடியின் வரலாற்றை படித்தோம் என்றால் முழு உலகத்தினுடைய எல்லா தலைவர்களும் தங்களுக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டவர்கள் இந்த நபிமார்களையும் சஹாபாக்களையும் தான். எனவே நாம் நம்முடைய ஈமானை ஒரு கேவலமான இழிவான விஷயங்களுக்காக இன்றைய சமுதாயம் துறக்கிறது, அதற்காக தயாராகிவிட்டது, இஸ்லாத்தை துறந்து விடலாம் என்ற எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அடிப்படையில் இஸ்லாமிய கல்வியும் ஈமானிய கல்வியும் இஸ்லாமிய வரலாறும் சொல்லித்தரப்படாததுதான் அடிப்படை காரணமாக இருக்குமே தவிர அது வெறுமனை அவர்களை மட்டுமே குறை சொல்வதாக இருக்காது. இன்னைக்கு என்ன செய்யறோம்? காலேஜ் போனது தவறு, செல்போன் கொடுத்தது தவறு, அவனோட பேச விட்டது தவறு, தனியா போக விட்டது தவறு, அது தவறு, இது தவறு, இது தவறுன்னு சொல்றமே தவிர இதெல்லாம் தவறாக இருக்கலாம். இந்த எல்லா தவறுக்கும் முழு பொறுப்பு எது என்று சொன்னால் அவர்களுக்கு அடிப்படையில் உருவாகின்ற காலத்தில் எதை தர வேண்டுமோ அதை தராததுதான் காரணம். எங்கேயோ ஒரு வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகின்ற சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்புறம் பக்கத்துல மாவட்டங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டங்களில், நம்முடைய ஊர்களில், நம்முடைய அருகாமைகளில் அது போன்ற சம்பவங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற சந்தேகத்திற்கும் பயத்திற்கும் நெருங்கக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, இஸ்லாமிய கல்வியை கட்டாயமாக்குங்கள், குர்ஆனுடைய கல்வியை கட்டாயமாக்குங்கள், உலகத்தில் எந்த படிப்புகள் வேண்டுமானாலும் படியுங்கள், ஆக தலை சிறந்த ஆளுமை படிப்புகள், அதிகார படிப்புகள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும், அது தவறு கிடையாது, காலத்தின் கட்டாயம். ஆனால் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப ஆண்களுக்கும் சரியான குர்ஆனுடைய கல்வியை, குர்ஆனுடைய விரிவுரை கல்வியை, வரலாற்று கல்வியை, குர்ஆனுடைய ஈமானை கல்வியின் கொள்கையை கொடுக்கவில்லை என்றால் நாளை பணம் இருக்கும், நாளை பதவி இருக்கும், ஆனால் பெயரிலும் அவனுடைய வாழ்க்கையிலும் ஈமான் என்பது இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகும் எனால் அதற்கு ஒட்டுமொத்தமான பாவத்தை பெற்றோர்களும் சமுதாயத்துடைய பொறுப்பாளர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய நிலை உருவாகிவிடும். சங்கை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. எனவே பிரசித்தி பெற்ற மாமனிதர் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றை நினைவு கூறுவோம். தொடர்ந்து அந்த வரலாறுகளை பேசுவோம். நம்முடைய சமுதாயத்திற்கு அந்த வரலாற்றை கடத்துவோம். நம்முடைய அடுத்து வருகின்ற தலைமுறை சமுதாயத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு லட்சியம் கொண்ட சமுதாயமாக உருவாக்குவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றினுடைய தியாகத்தை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலும் நம்முடைய ஈமானுக்காக, நம்முடைய தீனுக்காக, நம்முடைய மார்க்கத்தினுடைய வெற்றிக்காக வேண்டி தியாகம் செய்கின்ற அப்படிப்பட்ட மாமனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் நமக்கு மரணத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.